கூலி படத்தை பத்தி முதல்ல இருந்து பேசினது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு பைபிள் சம்பந்தப்பட்ட கதை மாதிரி. அதாவது லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது கடைசி விருந்து அப்படின்னு சொல்லி வந்து இயேசு வந்து நடுவுல உட்கார்ந்திருப்பாரு. டாவின்சி கோட் படத்துல கூட வரும். சுத்தி எல்லாருமே அவங்களுடைய சீடர்கள் எல்லாமே உட்கார்ந்திருப்பாங்க. அதுதான் வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சீடர்கள் அத்தனை பேர் இருக்கிற மாதிரி இந்த படத்துல வந்து நெறைய கேரக்டர்ஸ் வராங்க. நெறைய நெகட்டிவான கேரக்டர்ஸ் வராங்க. அத விட பயங்கர நெகட்டிவான கேரக்டர் ரஜினி சார் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டரா ரிவீல் பண்ணும்போது, சத்யராஜ் கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்முடைய நாகார்ஜுன சாரா இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும். அதாவது நம்மளுடைய உபேந்திரா சார் இப்படி எல்லாத்துடைய கேரக்டருமே ரிவீல் பண்ணும்போது, ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அது கோல்டு அப்படிங்கிற விஷயத்த மெயின் கான்செப்ட்டா வச்சுக்கிறாங்க. பட் ஆனா ரஜினி சாரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தேவா அப்படின்னு பேர் வரும்போது, அந்த தேவன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த பைபிள்ல வந்து அந்த அந்த கான்செப்ட் வச்சு பண்ணியிருப்பாங்களோ, இயேசு வந்து தேவர்ன்னு சொல்லுவாங்க, தேவரின் தேவன் சொல்லுவாங்க, தேவதூதன் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் தேவான்னு பேர் வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தோணுச்சு. இது எல்லாமே உண்மையா பொய்யான்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு ஃபேன்ஸ் தியரின்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சுன்னா, அந்த கூலி படத்துல வர அந்த பேட்ச் இருக்குல்ல, அந்த கூலி வேலைக்கு போகும்போது அந்த பேட்ச்ல வந்து என்ன போட்டிருக்காங்க, நான் 1421 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பர் இருக்கு. 1421 அப்படிங்கிறது நம்பரா இருக்கு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி அந்த 14:21 போடுவாங்கல்ல, அதாவது 14வது அதிகாரம் 21வது வாசகம் அப்படின்லாம் வந்து பைபிள்ல சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வாசகத்துக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து தேடி பார்த்தா, அது என்ன வாசகம்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, ஜான் 14 அதுக்கப்புறம் 21 வருது. ஸோ அந்த வாசகத்தை தமிழ்ல போய் தேடி பார்க்கும்போது அந்த வசனம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இந்த கேரக்டருக்கு வந்து செட் ஆகிற மாதிரியும் தோணுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது சினிமேட்டிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, யோவான் 14:21 அது 14வது அதிகாரம் 21வது வாசகம்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, ஈசியஸ்ட் வெர்ஷன் சொல்றேனே, என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். நான் சொல்றதை கேட்டு நடக்கிறவன் மட்டும்தான் என்கிட்ட அன்பா இருக்கிறான். அப்படி என்னுடைய கட்டளை ஏற்று நடக்கிறவங்க கிட்ட நானும் அன்பா இருப்பேன். என்னுடைய பிதாவும் அன்பாக இருப்பார். அவங்க கிட்ட தான் என்னுடைய உண்மையான அன்பை வந்து நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறத வந்து சொல்றதா இந்த யோவான் 14வது அதிகாரம் 21வது வாசகம் சொல்லுது. ஸோ அது 14:21 அப்படிங்கிறத வந்து இந்த அதிகாரத்துடைய இந்த வசனமாக வாசகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், ஒருவேளை இது வந்து இந்த தேவா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ள கேரக்டரா இருந்துச்சுன்னா, நான் சொல்றதை கேட்டு நடக்கிறதா இருந்தாதான், அதாவது தான் நினைக்கிற விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த கேரக்டரா இருக்காரு. அப்படிப்பட்ட இருக்கிறவரு அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் எப்படி சொல்றதுன்னா, அதை மட்டும் தான் ஏத்துக்கிறது. மற்றபடி வேற எந்த ஒரு தாட் ப்ராசஸ்லயும் ஏத்துக்காத ஒரு வில்லன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அவருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் அவர் உண்மையா இருப்பார். அதை மட்டும்தான் உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாசகத்தை வந்து இந்த தேவா அப்படிங்கிற கேரக்டர் கூட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நம்ம காலா படம் வரும்போது ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த என்னன்னா வந்து இந்த போராட்டம் நடக்கும்போது பாடம் எடுக்கும்போது பின்னாடி ஒரு குரல் இருந்துச்சு. அந்த குரல் சம்மந்தப்பட்ட குரல் என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ரொம்ப வித்தியாசமான ஒரு குரல். அது வந்து போராட்டம் சம்மந்தப்பட்டது, மனிதனுடைய உரிமைகள் சம்மந்தப்பட்ட குரல் மாதிரி வந்து ஒரு திருக்குறளை காட்டினாங்க. அந்த மாதிரி தான் இந்த 14:21 அப்படிங்கிறத நம்ம எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட எடுத்துக்கலாம். நம்ம பைபிளில் மட்டும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கீதையில் போய் கூட தேடி பார்க்கலாம். ஸோ எந்த புத்தகத்திலேருந்து பார்த்தாலுமே அந்த கேரக்டர் கூட வந்து லிங்க் ஆகி போகும். ஸோ இந்த தேவாங்கிற கேரக்டர் வந்து இயேசு சொல்ற இந்த தேவதூதன் அப்படிங்கிற கேரக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த வாசகத்தை வந்து இந்த கேரக்டருடைய குணாதிசயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல டிஸ்கஷன் கிடைக்குதுல்ல, அதுக்காக தான் வந்து பண்ணது. ஸோ எனக்கு தோணுச்சு அதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம், இது வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டாக போடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கமெண்ட் போடுறதா போடலாம். பட் ஆனால் வந்து நம்மகிட்ட சேனல் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து நம்ம ஃபேன்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் சில விஷயங்கள் யோசிப்பாங்கல்ல. ஸோ இது மட்டும்தான் வாசகம் இருக்கா, இல்லை வந்து நம்மளுடைய அந்த லூசிஃபர் படத்தில் வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து நம்மளுடைய மோகன்லால் சார் வந்து ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பார். கொள்ளையிடாதவர்கள் தங்கள் சுயநலத்தாலும் குரூரத்தாலும் நீதிமான்களின் பாதையில் நின்று அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம்லாம் வரும். அது வந்து பழைய ஏற்பாடு, எஸ்கேஎல் சம்திங் ஏதோ ஒரு வாசகத்தில் வரும். ஸோ அது வந்து மோகன்லால் சாருடைய வாய்ஸில் கேட்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ரஜினி சார் வந்து அந்த டைலாகை பேசினாருன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு, இல்லை வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட வாசகமா, இல்லை பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட வாசகமாகனு நமக்கு தெரியாது. ஸோ ரேண்டமாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்தை வந்து கமெண்ட் எழுதுங்க. நம்ம இன்னும் நிறைய பேசலாம். கூலி படத்துடைய அப்டேட் முடிஞ்சிட்டு இப்போ அமீர் கான் நடிக்கிறாரா இல்லையானா நமக்கு தெரியாது, இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. இப்போதைக்கு எல்லா கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன கேரக்டர் வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் வந்து பண்ண போகிறாங்க. அது நடக்க போகுது. ஸோ ஷூட்டிங் போக போக ஒவ்வொருத்தங்களும் இன்க்ளூட் ஆக ஆக வந்து இன்னும் நிறைய அப்டேட் நமக்கு வரப்போகுது. அனிருத் அவர்களின் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு கோட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு அப்புறமேட்டு தான் தமிழ் சினிமாவில் என்ன மனநிலையில் வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்களே என்னென்னமோ வித்தைகள்லாம் காட்டி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த ஆங்கிளில் போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த படம் வந்து நம்மளுடைய அடுத்த 35 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த வேட்டையன் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து கோட் ரிலீஸ் ஆகி அதற்கு பிறகு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு வேட்டையன் படத்துடைய அப்டேட் வந்து அடுத்த 3 வாரங்கள் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கும். ஸோ அந்த இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போகலாம். இப்போ பிக் பாஸே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிக் பாஸ் தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்த ஒரு கொஞ்ச நாட்களில் வந்து பிக் பாஸ் ஆரம்பித்த பிறகு இன்னும் பயங்கரமாக அதுவும் பீக்கில் போகும். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எந்தவித என்ன சொல்ற குறைபாடுமே கிடையாது. ஸோ நம்ம இது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் பேசும்போது வித்தியாசமாக நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபேன்ஸ் தியரி கூலி படம் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மிக அதிகமான கலெக்ஷன் எடுக்கக்கூடிய படமாக வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக மிக பெரிய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து லோகேஷ் நாராயண் அவர்கள் வந்து போட்டுட்ருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து 1 வருஷம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னா அது இந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு கிடைச்ச டைம். எப்படின்னா லியோ படத்துக்குன்னு அவர் ஒரு டைம் கிடைச்சு அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அவர் வந்து படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. பட் ஆனால் கூலி படத்துக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிடைச்சது. ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சுதந்திரமும் கிடைச்சிருக்கு. சன் பிக்சர்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல. ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க முடியும் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாங்க. நெல்சன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் அது ஜெயிலர் படத்துடைய வெற்றியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்த்துப்படுச்சு. ஸோ நம்முடைய லோகேஷ் கனகராஜுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து மிக அற்புதமாக வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.